வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வந்துட்டு பேங்கிங் ஆஸ்பிரன்ஸுக்கானது இல்லை. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்துட்டு பேங்கிங் ஆஸ்பிரன்ஸுக்கான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வீடியோலையுமே வந்துட்டு நம்ம சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி ஃப்யூச்சரில் வந்துட்டு பேங்கிங் ப்ரொஃபஷனல்ஸுக்காக வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட இனிஷியேட்டிவாக இன்னைக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜேஐபி அது வந்துட்டு என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் இன்க்ரிமெண்ட் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா நம்ம சம்பளத்துக்காகத்தான் நம்ம வேலை பார்க்க வரோம். அந்த இதுக்கு வந்துட்டு அதில் ஒரு புக், பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் இன் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஈஸியான பேப்பர் தான். பட் ஸ்டில் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட். அதில் பேங்கர் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அதை பற்றி ஃபஸ்ட் யூனிட், அதுதான் ரீடிங் ஒன் ஆக்சுவலி. அதை ஜஸ்ட்டு நம்ம ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ எடுக்கிறோம். இன்கேஸ் பேங்கிங் ஆஸ்பரன்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்களும் தாராளமாக பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு அவேர்னஸ் வீடியோ, பேங்கிங் அவேர்னஸில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சிமிலர் கான்செப்ட்ஸ் தான். பட் இது வந்துட்டு பேங்கிங் ப்ரொஃபஷனல்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அந்த கான்செப்ட்ஸ் வந்துட்டு இன்னும் கிளாரிட்டியாக கவர் பண்ணியிருப்போம். தட்ஸ் ஆல். நம்ம ஒன்றும் வேற மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியெல்லாம் கொடுக்கல. ஐஐபிஎஃபோட மெட்டீரியல் என்ன இருக்கோ அதை எதை ப்ரிப்பேர் பண்ணி பிடிஎஃபாக நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போவோமா? ஸோ பேங்கர் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம எடுத்த உடனே பார்க்குறது என்ன அப்படின்னா வந்துட்டு, நம்ம போய் பேங்க்கில் பணம் போடுறோம். அகெயின் அது இல்லாமல் அவங்க வந்துட்டு நம்மளுக்கு லோன் கொடுப்பாங்க. இந்த ரெண்டு தான் வந்துட்டு மேஜர்லி நம்மளுக்கு தெரிஞ்சது. அதாவது இப்போ நான் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு, பேங்கிங் ப்ரொஃபஷனல்ஸுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் வேற ஐடியாஸ் எல்லாம். ஸோ அந்த இதில் இப்போ ஃபர்ஸ்ட் த ஆர்கிடெக்சர் ஆஃப் பேங்கிங், ஸ்ட்ரக்சரல் கைட் டு லீகல் டெஃபினிஷன்ஸ், ரிலேஷன்ஷிப் மேட்ரிசஸ் அண்ட் கோர் ஃபினான்ஷியல் ஈகோசிஸ்டம். இப்போ என்ன அப்படின்னா, இன்னுமே மேபி மோஸ்ட்லி புதுசாக ஜாயின் பண்ணவங்க தெரில. இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் மேனேஜராக இருக்கலாம் ஒரு பேங்க்கில், இல்லை சீனியர் மேனேஜராக இருக்கலாம், சீஃப் மேனேஜராக கூட இருக்கலாம். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் மோஸ்ட்லி நிறையா பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டில் இதை வந்துட்டு நான் ஒரு லேமன் இதுலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ அதனால் நான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற பிஓக்கு என்ன லெவலில் தெரிஞ்சிருக்குமோ அந்த லெவல்லேருந்தே நான் டேக்கப் பண்ணுறேன் மெட்டீரியல்ஸில் இருக்கிற சிலபஸை. ஸோ த லீகல் க்ரைட்டீரியா ஃபார் பேங்கிங், பேங்க்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணுனா அதை வந்து பேங்கிங்னு சொல்லுவோம் அப்படின்னம்னா, அக்செப்ட் டெபாசிட் எடுக்கணும். யார்கிட்ட பப்ளிக் கிட்ட இருந்து. மஸ்ட் டேக் மணி ஃப்ரம் த பப்ளிக். அடுத்து பப்ளிக் ஆரிஜின் கெனாட் பி கன்ஃபைன் சோன்லி டு மெம்பர்ஸ். இப்போ என்ன அப்படின்னா, இந்த நிதி கம்பெனி எல்லாம் இருக்கும், நிதி கோஆபரேட்டிவ் சொசைட்டி கம்பெனிஸ் எல்லாம் நம்ம ஊர்லேயே கிராமத்துலலாம் இருக்கும். கிராமத்துல இல்லை, டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயும் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, மெம்பர்ஸ்ட இருந்து மட்டும்தான் வந்துட்டு பணம் வாங்குவாங்க, மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் வந்துட்டு லோன் கொடுப்பாங்க. அப்படி இல்லாமல் பப்ளிக், சாதாரண பொதுமக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்கி மறுபடியும் பொதுமக்களுக்குன்னு இல்லை, பொதுமக்கள் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். பொதுமக்கள்னு இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, பெரிய கம்பெனி, எம்என்சி கம்பெனி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கூட கொடுப்பாங்க. டாட்டாவுக்கு கூட கொடுக்கலாம் நம்ம லோன். ஆனால் பணம் எங்கேருந்து பண்ணுறாங்க, எங்கேருந்து ரெடி பண்ணுறாங்க, பப்ளிக்கு கிட்ட இருந்து பணம் வாங்கி அதில் யாருக்கு வேணாலும் கடன் கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும். அந்த இதுதான் வந்துட்டு பேங்கிங்கிறது ரெண்டாவது ஆஸ்பெக்ட். மூணாவது கோர் பர்பஸ் என்ன அப்படின்னா, ஃபண்ட்ஸ் மஸ்ட் பி யூட்டிலைஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் லெண்டிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் வந்துட்டு எய்தர் நீங்கள் லோனாக கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் அப்படின்னா வந்துட்டு எந்த மாதிரி சொல்கிறது அப்படின்னா, கஸ்டமரோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு எந்த ஒரு எகெயின்ஸ்டாகவும் இல்லாத மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கணும், அந்த மாதிரி. அது இல்லாமல் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறது அதெல்லாம் அலௌட் கிடையாது ஆர்பிஐ ரெகுலேஷன் வைஸ். அடுத்து ரீபேயபிள் ஆன் டிமாண்ட். எப்போ நீங்கள் உடனே போய் டிமாண்ட் பண்ணினீங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒரு கஸ்டமர் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க பணம், நீங்கள் வந்துட்டு திரும்ப கேட்குறீங்க, எங்களுக்கு திரும்ப பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, அது என்ன வகையான டெபாசிட், என்ன வகையான இதாக இருந்தாலுமே அவங்க கொடுக்கணும். சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தாலும் சரி, கரண்ட் அக்கௌண்ட் இருந்தாலும் சரி, டைம் டெபாசிட் இருந்தாலும் சரி. டைம் டெபாசிட்னா ஃபிக்ஸட் டெபாசிட், ஆர்டி அந்த மாதிரிலாம் நம்ம போடுறாங்கல்ல கஸ்டமர்ஸ், அதை இமீடியட்டாக கொடுக்கலாம். பட் என்னன்னா அதில் அந்த பெனால்ட்டி அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக வர்றது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். பட் ஸ்டில்
யூ ஷுட் பி ஏபிள் டு கிவ். நீங்க கொடுத்து ஆகணும். கொடுக்க முடியாதுலாம் சொல்ல முடியாது. கொடுக்கலாம், பட் என்னன்னா அதுல கொஞ்சம் அந்த டிடக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஆஸ் பர் செக்ஷன் 5B ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் 1949. அவ்வளோதான். இந்த ஆக்ட் படி பேங்கிங்கிறது என்ன அப்படின்னா இந்த 4 தான் மெயினா. ஒன்று, நீங்க வந்துட்டு பப்ளிக் கிட்ட இருந்து தான் பணம் வாங்கி கொடுக்கணும். இன்னொன்று டெபாசிட்ஸ், அக்செப்டிங் டெபாசிட்ஸ் ஃப்ரம் த பப்ளிக். அடுத்தது லெண்டிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் அந்த பணத்தை யூஸ் பண்ணணும். மூணாவது வந்துட்டு ரீபேயபிள் ஆன் டிமாண்ட். எப்போ கேட்டாலுமே வந்துட்டு அந்த பணத்தை நீங்க கொடுக்கணும். கொடுக்குற நிலைமையில நீங்க இருக்கணும். அப்படி நீங்க கொடுக்குற மாதிரி இருந்தால் தான் வந்துட்டு உங்களை பேங்க் நீங்க யூஸ் பண்ண முடியும் அந்த வார்த்தையவே. அடுத்து என்டிட்டிஸ் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த பேங்கிங் டெஃபினிஷன். எதெல்லாம் வந்துட்டு பண்ணலாம், இதே மாதிரி சிமிலர் பிஸ்னஸ்ல அவங்க இருப்பாங்க, பட் ஸ்டில் தே கேனாட் பி கால்ட் அஸ் பேங்க். அப்படிங்கிறது யார் யார் அப்படின்னா மணி லெண்டர்ஸ், இந்த வட்டிக்கு பணம் கொடுப்பாங்கல்ல அவங்க அவங்கெல்லாம் என்ன, அவங்க இதில் வேறுபடுறாங்க அப்படின்னா வந்துட்டு லென்ஸ் தேர் ஓன் மணி நாட் டெபாசிட்ஸ் கலெக்டட் ஃப்ரம் த பேங்க். அவங்க வந்துட்டு பணத்தை அவங்களோட சொந்த பணத்தை தான் கொடுப்பாங்க. அவங்க வந்துட்டு பப்ளிக் கிட்ட இருந்து வாங்க மாட்டாங்க. ஸோ அதுல ஒரு பிரின்சிபல் இதாயிருச்சா, காலி ஆயிடுச்சா, அதனால அவங்கள வந்துட்டு பேங்கிங் நம்ம சொல்ல முடியாது. அடுத்து எக்ஸ்க்ளூசிவ் லெண்டிங் கம்பெனிஸ், என்பிஎஃப்சிஸ் எல்லாம் இருக்கும். என்பிஎஃப்சிஸ்னா எந்த மாதிரி அப்படின்னா வந்துட்டு நம்ம ஊர்ல நான் இந்த விஸ்தார்னு ஒரு கம்பெனி கேட்டிருக்கேன். இது இல்லாம இப்ப பெங்களூர் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் அப்படின்னு சொல்லி இருக்கும். நிறைய என்பிஎஃப்சிஸ் இருக்கு. இப்போ நம்ம இதுலயே முத்தூட் இருக்கும். முத்தூட் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. நம்ம ஊர் சைடு நிறைய இருக்கும். என்ன அப்படின்னா அவங்க வந்துட்டு லோனுக்கு கோல்டுக்கு வந்துட்டு பணம் கொடுப்பாங்கல்ல, அந்த பணம் எங்கிருந்து வரும்னு நினைக்கிறீங்க? அந்த பணத்துல கொஞ்சம் தான் வந்துட்டு அவங்க வச்சிருப்பாங்க. மோஸ்ட்லி நம்ம வைக்கிற நகைய அவங்க எகைன் வந்துட்டு பேங்க்ல ரீபாண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி வச்சு பணத்தை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அவங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ லோன் கொடுக்குறாங்க, பட் ஸ்டில் தட் மணி இஸ் தயர்ஸ் ஆர் தே ஹவ் டேக்கன் லோன். அவங்க ஒரு லோன் எடுத்து தான் கொடுக்குறாங்க. பப்ளிக் கிட்ட இருந்து டெபாசிட் வாங்கி அவங்க லோன் கொடுக்கல. ஸோ அவங்க வந்துட்டு பேங்க்குங்கிறத வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. அவங்க பேங்கிங்கிற டெஃபினேஷன்ல வரமாட்டாங்க. அடுத்து ட்ரேட் அண்ட் மேனுஃபேக்சரிங் டெபாசிட்ரிஸ் என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு சில கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பார்க்கலாம். பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் எல்லாம் பார்க்கலாம். பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ்னா அது ஒரு வகையான கம்பெனிஸ். இன்கேஸ் புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க, பேங்க்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்காது. பட் ஸ்டில் இன்கேஸ் அக்கௌண்ட்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கலாம். என்ன அப்படின்னா அந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் வந்துட்டு அவங்களுக்கும் வந்துட்டு அப்ரூவல் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு டெபாசிட் எடுக்கலாம். டெபாசிட் யார்ட்டிருந்து எடுக்கலாம் அப்படின்னா வந்துட்டு அவங்க மோஸ்ட்லி அவங்க மெம்பர்ஸ்ட்டு டெபாசிட் எடுக்கலாம். அந்த டெபாசிட் எடுத்து அவங்க யூஸ் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் அது யார்ட்டிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க மெம்பர்ஸ்ட்டு தான் எடுக்க முடியும். பப்ளிக் கிட்ட இருந்து எடுக்க மாட்டாங்க. இன்னொன்று அவங்க யூஸ் பண்ணுறது அவங்க பிஸ்னஸ்க்காக தான் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை லெண்டிங்க்கோ இருக்காது. ஏன்னா நம்ம பேங்க்ல நம்ம பப்ளிக் கிட்ட இருந்தால் டெபாசிட் எடுக்கணும். அதை வந்துட்டு லெண்டிங் கடனாக கொடுக்கணும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுலேயுமே இது காலி ஆயிடுச்சா, இது எதுவுமே இந்த இது எதுவுமே வந்துட்டு பேங்கிங்கிற டெஃபினேஷனில் வராது. அதுக்கு தான் இந்த ஸ்லைட். அடுத்து எவல்யூஷன் ஆஃப் த கஸ்டமர் டெஃபினிஷன். இது ஈஸி, ரொம்ப ஈஸி. என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த டியூரேஷன் தியரின்னு ஒன்று இருந்துச்சு. அது எப்படி அப்படின்னா ரொம்ப நாள் வந்துட்டு நம்ம கிட்ட கஸ்டமரா இருக்கிறவங்க, நம்ம கூட வந்துட்டு இந்த டிரான்சாக்ஷன்ஸ் நடத்துறவங்களை மட்டும்தான் வந்துட்டு கஸ்டமர்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினிஷனா இருந்துச்சு. பட் என்ன அப்படின்னா அது எல்லாமே இப்போ லேட்டஸ்ட் ஏஎம்எல் கேவிசி 2002 அந்த இதில் வந்துட்டு ஆக்டில் வந்துட்டு மொத்தமாக இதாயிருச்சு, தவிடுபடி ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா அது பிரகாரம் மெயின்டைன்ஸ் அண்ட் அக்கௌண்ட் ஆர் பிஸ்னஸ், நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறீங்க அப்படின்னாலே நீங்கள் கஸ்டமர் ஆர் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப். பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்னா என்ன மீனிங் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு டிடி எடுக்க வர்றீங்கன்னு வைங்க. நான் இப்போ எஸ்பிஐயில் ஒரு டிடி எடுக்க போகிறேன். எனக்கு எஸ்பிஐயில் அக்கௌண்ட் இல்லை ஒரு பேச்சுக்கு. என்கிட்ட அக்கௌண்ட் இல்லை எஸ்பிஐயில். பட் நான் வந்துட்டு இந்த மாதிரி எஸ்பிஐயில் தான் டிடி வேணும்னு யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க. நமக்கு ஏதோ ஒரு தேவை வருது அப்படிங்கிறப்போ நான் கஸ்டமர் இல்லை அவங்களோடது. பட் ஸ்டில் நான் அங்கே போய் எடுக்க முடியும். என்ன எப்படின்னா இப்போ அதுக்கு அமௌண்ட்லாம் இருக்குது. 50,000னா வந்துட்டு அவங்க 50,000 கீழேனா பிரச்சனை இல்லை, 50,000க்கு மேலே அப்படின்னா பேன் கேட்பாங்க. பட் ஸ்டில் ஐ வில் பி a கஸ்டமர், ஐ வில் பி ட்ரீட்டட் அஸ் அ கஸ்டமர். ஏன் அப்படின்னா வந்துட்டு நான் ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அவங்களோட மெயின்டைன் பண்ணுறேன்ல, அதனால வந்துட்டு நான் ஒரு கஸ்டமர்னு இதாயிரும். இந்த இதில் கண்டக்ட்ஸ் ஈவன் அ சிங்கிள் ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ், சிங்கிள் டிரான்சாக்ஷன் நீங்கள் கண்டக்ட் பண்ணாலுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வில் பி கம் அண்டர் as a கஸ்டமர்.
அடுத்து இஸ் த பெனிஃபிஷியல் ஓனர் ஹூ அல்டிமேட்லி கண்ட்ரோல்ஸ் த கிளையண்ட் ஆஃப் அ ரிப்போர்ட்டிங் என்டிட்டி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ யாரோ ஒரு கம்பெனி, ஏதோ ஒரு கம்பெனி அவங்க வந்துட்டு பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, ரன் பண்றாங்க. என்ன அப்படின்னா அந்த கஸ்டமர் அந்த கம்பெனியில ஷேர் ஹோல்டிங் இருக்கும், யார் யார் அதிகமா ஷேர் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கஸ்டமருங்கிறது வேற, அந்த பெனிஃபிஷியல் அல்டிமேட் ஓனருங்கிறது வேற வேறையா இருக்கலாம். என்ன அப்படின்னா, நான் ஒரு கம்பெனி ரன் பண்றேன், அந்த கம்பெனியோட இதுல பிசினஸ் டிரான்சாக்ஷன் ரன் பண்றேன், பட் ஸ்டில் அந்த கம்பெனிக்கு ஓனர் நான் தான், அதோட பெனிஃபிஷியல் ஓனர் நான் தான். அப்படிங்கிறப்போ அவங்க வெறும் ஜஸ்ட் கம்பெனியோட கேஒய்சி அதை மட்டும் வச்சு பார்க்க மாட்டாங்க. கம்பெனிக்கு யாரு அட் த எண்ட் ஆஃப் அல்டிமேட்லி யாரு பெனிஃபிஷியல் ஓனர் அப்படின்னு சொல்லி என்னோட கேவிசிஸ் எல்லாமே அவங்களுக்கு தேவைப்படும். அப்படியெல்லாம் பண்ணணும், நமக்கு தெரியணும் பேங்க்ல இருக்கும்போது. அடுத்து பிஸ்னஸ்ல டெபாசிட் லோன்ஸ், இதுதான் மேஜரா நம்ம பேங்க்ல வந்துட்டு பார்க்கறது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சிம்பிள், நீங்க பேங்க்ல நம்ம ஒரு கஸ்டமரா வந்துட்டு போய் பேங்க்குக்கு நம்ம பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப என்ன வந்துடும் அப்படின்னா வந்துட்டு, நம்ம அவங்களுக்கு கடனா தான் கொடுக்குறோம், பேங்க் நம்ம கிட்ட கடனா வாங்குது. அப்படிங்கிறப்போ இதுல ஒன்று புரிஞ்சுக்குங்க, இதுல இந்த டெட்டார் கிரெடிட்டார் டெட்டார் கிரெடிட்டார்னு மாத்தி மாத்தி கொடுத்துருப்போம். அது வேற ஒன்றும் இல்லை. கிரெடிட்டார்னா யாரு கடன் கொடுக்குறாங்க, டெட்டார் அப்படின்னா யாரு கடன் வாங்குறவங்க, அவ்வளவுதான். கிரெடிட்டார்னா வந்துட்டு யாரு கடன் கொடுக்குறவங்க, டெட்டார்னா யாரு கடன் வாங்குறவங்க, கடன் வாங்கியிருக்கிறவங்க. இப்போ டெபாசிட்டோட கேஸ்ல பாத்தீங்கன்னா, கஸ்டமர் வந்துட்டு பேங்க்குக்கு கடன் கொடுக்குறாங்களா அப்படின்னா கஸ்டமர் இஸ் கிரெடிட்டார், முடிஞ்சுது. கிரெடிட்டார்ங்கிறவங்க தான் கடன் கொடுக்குறவங்க, பேங்க் வந்துட்டு கடன் வாங்குறவங்க. பேங்க் இஸ் ஃப்ரீ டு யூஸ் த மணி, கஸ்டமர் ஹோல்ட்ஸ் நோ செக்யூரிட்டி. இப்போ நீங்க ஒரு எஸ்பி அக்கௌண்ட்டோ ஓப்பன் பண்ணி பணம் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செக்யூரிட்டி இருக்கும்? ஒரு செக்யூரிட்டியும் கிடையாது. லா ஆஃப் லிமிடேஷன் டசன்ட் பிகின் அன்டில் அ ஃபார்மல் டிமாண்ட் ஃபார் ரீபேமெண்ட் இஸ் மேட் டியூரிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல நம்ம போய் கேட்டா மட்டும்தான் வந்துட்டு பேங்க்கால கொடுக்க முடியுமா கொடுக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரச்சனை பண்ண முடியும். நீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல பண்ணாம வேற எப்பயாவது போய் கேட்கவும் முடியாது. அப்படிங்கிறப்ப லா ஆஃப் லிமிடேஷன் அப்ளை ஆகாது, சிம்பிள். அடுத்து லோன்ஸோட இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா, பேங்க் நம்மளுக்கு லோன் கொடுக்குமா, லோன் கொடுக்கறது யாரு, பேங்க். அப்படிங்கிறப்ப அவங்க கிரெடிட்டார், பேங்க் இஸ் கிரெடிட்டார், நம்ம வந்துட்டு டெட்டார் ஆயிரும். பேங்க் யூட்டிலைசஸ் மொபிலைஸ்டு டெபாசிட்ஸ் டு லெண்ட். எப்படியெல்லாம் வந்துட்டு பணத்தை சேர்த்தாங்களோ, டெபாசிட்டா வாங்கி வாங்கி சேர்த்தாங்களோ அதை வச்சு கடனா கொடுப்பாங்க, டெபாசிட்ஸ் டு லெண்ட். borrower must execute documents and offer security to the bank before utilizing this credit facility. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல செக்யூரிட்டி இருக்கும், சம் கேசஸ்ல அன்செக்யூர் லோன் கூட கொடுக்கலாம். நீங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு ஹோல்டு இருக்கு, உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா என்னது நல்ல சிபில் இருக்கு, நல்ல ஒரு நெட்ஒர்க் இருக்கு, நீங்க பெரிய ஆளு அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்துட்டு அன்செக்யூர் லோனாக கூட நீங்க வாங்கலாம். அடுத்தது லெண்டிங் இல்லாம வேற என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, பேங்க் ஆஸ் ட்ரஸ்டி. என்ன அப்படின்னா, டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வேணும், இந்த மாதிரி வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா வந்துட்டு அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஹோல்டிங் வேல்யூபிள்ஸ் ஃபார் சேஃப் கீப்பிங் ஆர் ஸ்பெசிஃபிக் பர்பசஸ். எப்படி அப்படின்னா, அன்ஸ்பெண்ட் ரெமிட்டட் ஃபண்ட்ஸ். இப்போ வேற நாட்டுல இருந்து பணம் வருது, அந்த மாதிரி வர்றது வச்சிருக்கிறது அக்கௌண்ட்ல வச்சிருக்கோம், அதை அவங்க பாத்துக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க ஒரு ட்ரஸ்டி பாதுகாவலரா அவங்கள செயல்படுறாங்க. பேங்க் ஆஸ் பெய்லி அப்படின்னா சேஃப் கஸ்டடி ஆஃப் ஆர்டிகல்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். இது சொன்னது இப்போ நான் இது வந்துட்டு எதுக்கு வரும்னா, செக்ஷன் 148 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட்ல வரும். ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டியூட்டி, இவங்களோட வேலை என்ன, மஸ்ட் டேக் கேர் ஆஃப் குட்ஸ் ஆஸ் அன் ஆர்டினரி ப்ரூடன்ட் மேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஒரு டெபாசிட் பண்றோம் அப்படிங்கிறப்ப அதை அவங்க கரெக்டா பாத்துக்கணும். அதை வந்துட்டு நெக்லிஜென்ட்டா ஏதாவது விட்டாங்க அப்படின்னா அவங்க மேல பழி போயிடும். யார் மேல, பேங்க் மேல. அதை நம்ம எந்த லேப்சஸும் இல்லாம கரெக்டா பாத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. பேங்க் அஸ் அ பேங்க். அடுத்து பேங்க் இஸ் அன் ஏஜென்ட் அப்படின்னா வந்துட்டு என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரெமிட்டன்ஸ் என்ன மீனிங், இந்த நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் எல்லாமே வரும். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏஜென்ட்டா தான் அவங்க வேலை பார்க்குறாங்க. என்ன, இங்கிருந்து அவங்களுக்கு உங்களுக்கு பணம் அனுப்பி தர்றாங்க, அதுக்கு ஒரு சார்ஜ் இப்போ ₹5, 5.9 இந்த மாதிரி ஜிஎஸ்டியோட சேர்த்து வந்துட்டு நெஃப்ட்டுக்கெல்லாம் பணம் எடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அடுத்து செக் கலெக்ஷன்னா வந்துட்டு நம்ம இப்போ ஒரு வேற பேங்கோட செக்கே வந்துட்டு அவுட்வேர்டு கொடுக்குறோம் அப்படின்னம்னா வந்துட்டு அந்த செக்கை அவங்க சிடிஎஸ்ல சப்மிட் பண்ணி நம்மளுக்கு பணத்தை வாங்குவாங்கல்ல, அது ஒரு வேலை.
அடுத்து பேயிங் யூட்டிலிட்டி பில்ஸ். இப்போ நிறைய பேங்க்ஸ் அவங்களோட ஓன் ஆப்ஸ்லயே வந்துட்டு இந்த ரீசார்ஜ் பண்றதுக்கு, எலக்ட்ரிசிட்டி யூட்டிலிட்டி பில்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பே பண்றதுக்கு ஆப்ஷன்லாம் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அது அந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு ஏஜென்ட்டா வேலை பார்க்குறாங்க. இது வந்துட்டு லா என்னன்னு பார்த்தோம்னா செக்ஷன் 182 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட். இதுபடி ஆக்டிங் அஸ் அன் ஏஜென்ட் அவங்க ஆக்ட்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் த பிரின்சிபல். பிரின்சிபல் யாரு? கஸ்டமர். கஸ்டமர் என்ன சொல்றாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்துக்கிறது. பேங்க் ஆஸ் லெஸ்ஸர். இது வந்துட்டு இன்னும் தெளிவா நான் அடுத்த ஸ்லைட்ல நான் சொல்றேன். இப்போதைக்கு இதுல இருக்கிறத மட்டும் பார்ப்போம். என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம சேஃப்டி இதுலலாம் வந்துட்டு ரூம்லலாம் சேஃப்டி ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருப்போம். பெரிய பெரிய பிரான்ச்சஸ்ல இருக்கும், மேபி சின்ன பிரான்ச்சஸ்ல இருக்காது. சேஃப்டி லாக்கர் கஸ்டமர்ஸ்க்காக வச்சிருப்போம். இது வந்துட்டு எதுல வரும் அப்படின்னா செக்ஷன் 105 டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். இன்கேஸ் இதுல ஏதோ என்ன சொல்றது, ஏதாவது நெக்லிஜென்ஸ் நடந்துருச்சு பேங்க் சைட்ல இருந்து அப்படின்னா வந்துட்டு லயபிலிட்டி, நம்ம பேங்க்குக்கு லயபிலிட்டிங்கிறது எவ்வளவு வரலாம் அப்படின்னா லிமிட்டட் டு 100 times the annual rent for specific negligence incidents. இதுல என்னன்னா இந்த லெஸ்ஸர் அப்படின்னு ஒரு கான்செப்ட், லெஸ்ஸர் லெஸ்ஸி ஒரு கான்செப்ட் இருக்குது. இதை நான் அடுத்த ஸ்லைட சொல்றேன். இதே தான் இப்போ பார்த்துட்டு இருந்ததே தான் வந்துட்டு இப்போ ஹோலா கொடுத்துருக்கோம். டெபாசிட்ல பேங்கோட ரோல் என்னது? டெட்டர். அவங்க வந்துட்டு கடன் வாங்குறவங்க, கஸ்டமர் வந்துட்டு கடன் கொடுக்குறவங்க. லோன்ல வந்துட்டு நம்ம கடன் வாங்குறவங்க ஆயிடுவோம், கிரெடிட்டார் ஆயிடுவோம். லோன்ல வந்துட்டு பேங்க் வந்துட்டு கிரெடிட்டார் ஆயிரும், அவங்க வந்துட்டு கடன் கொடுக்குறாங்க. டெட்டார் வந்துட்டு கஸ்டமர். அடுத்ததா இந்த சேஃப் கஸ்டடி லாக்கர் பிளெட்ஜ். பிளெட்ஜ்னா வந்துட்டு இந்த கோல்டு எல்லாம் வைக்கும் போது நம்ம பிளெட்ஜ்னு தான் சொல்லுவோம். பிளெட்ஜ், மார்ட்கேஜ் இது எல்லாத்தையும் சொல்லுவோம். இதுல என்னன்னா பெய்லி, பெய்லர், லெஸ்ஸர் லெஸ்ஸி, இது பாணி பானர் இருக்குதுல்ல, ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் ஆகிக்க வேண்டாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருளோட ஓனர் யாரோ அவங்களுக்கு ஓனர் ஞாபகம் இருக்குல்ல, ஓனருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஓனர் யாரோ அவங்க தான் பெய்லர், லெஸ்ஸர், பானர், மார்ட்கேஜர். அந்த ஓஆர் முடிகிற எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம். அந்த இதுல ஓஆர்னு ஓஆர் இஆர்னு வருது பாருங்க, ஆர்ல முடியுது பாருங்க, அது எல்லாமே ஓனர். பாக்கி பெய்லி, லெஸ்ஸி, பானி, மார்ட்கேஜி அப்படின்னு இருக்குது பாருங்க, அவங்க எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்றவங்க, அதை தற்காலமா வாங்கி வைக்கிறவங்க, அவ்வளவுதான். ஜஸ்ட் சிம்பிள். இப்போ சேஃப் கஸ்டடியில பாருங்களேன், இப்போ ஏதாவது நீங்க ஒன்று போய் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி சேஃபா வச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பொருளுக்கு ஓனர் யாரு? பெய்லர். பெய்லர் தான் வந்துட்டு கஸ்டமர் தான் போய் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி சேஃபா பாத்துக்கங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். பெய்லி வந்துட்டு பேங்க். அதுவே லாக்கர்ல நம்ம போடுவோம்ல, லாக்கர்லாம் என்ன மீனிங் அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு ஒரு குட்டி அப்பார்ட்மெண்ட்டை வந்துட்டு வாடகைக்கு எடுக்கிற மாதிரி. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த போன ஸ்லைட்லயே கூட இதுக்கு அப்ளிகபிளான இது சொல்லியிருந்திருப்போம். இது பாத்தீங்கன்னா செக்ஷன் 105 டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். ப்ராப்பர்ட்டிக்கும் லாக்கருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அதுவுமே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்த நம்மளுக்கு வாடகை கொடுக்கறதா தான் அர்த்தம். அதனாலதான் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வந்துட்டு இந்த இதுக்கு அப்ளிகபிள் ஆகும். எதுல? லெஸ்ஸர் லெஸ்ஸிங்கிற கான்செப்ட் வர்றது. ஏன் அப்படின்னா இப்படிதான். இந்த இதுல பாருங்க, லெஸ்ஸர் வந்துட்டு பேங்க். ஏன் லெஸ்ஸர் வந்துட்டு பேங்க்? அந்த சேஃப்டி லாக்கரோட ஓனர் யாரு? பேங்க் தான். அவங்க தான் வந்துட்டு நம்மளுக்கு வாடகை கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ லெஸ்ஸர் வந்துட்டு பேங்க் ஆயிரும், லெஸ்ஸி வந்துட்டு நம்ம ஆயிரும். முடிஞ்சுதா? பிளெட்ஜுங்கிறப்ப என்ன சொன்னேன்? கோல்டு வந்துட்டு நீங்க போய் இப்போ வைக்கிறீங்க, வச்சு பணம் எடுக்கிறீங்க அப்படிங்களே, கோல்டோட ஓனர் யார்? ஆக்சுவலி நம்ம தான், கஸ்டமர் தான். அப்போ கஸ்டமர் இஸ் த பானர், பேங்க் இஸ் பானி. மார்ட்கேஜர் மார்ட்கேஜி சேம். மார்ட்கேஜ்னா என்ன மீனிங் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு அசையாத பொருட்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த மார்ட்கேஜுங்கிற ஒரு மெத்தடே அப்ளிகபிள் ஆகும். இது ஃபர்தரா இன்னும் பார்ப்போம். நம்ம இன்னும் வீடியோஸ், இன்னும் கான்செப்ட்ஸ் நிறைய இருக்குல்ல புக்ல. இன்கேஸ் நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், படிக்கல அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். அசையாத பொருட்கள், அதாவது நிலம், வீடு, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த மார்ட்கேஜுங்கிற வேர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். என்ன? அடமானம் வைக்கிறாங்க. அடமானம்ங்கிறது கரெக்டான வார்த்தை தான், பட் இன்னும் பெட்டரா கூட சொல்லலாம். மார்ட்கேஜுங்கிறத வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மார்ட்கேஜர்ங்கிறவங்க வந்துட்டு ஓனர். யார் வந்துட்டு போய் மார்ட்கேஜ் வைக்கிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு ஓனர். மார்ட்கேஜி எங்க கொண்டு போய் வைக்கிறாங்க? பேங்க்ல கொண்டு போய் வைக்கிறாங்க.
அடுத்து ஏஜென்சி அண்ட் ட்ரஸ்ட், செக் கலெக்ஷன், செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங். அதுல வந்துட்டு பேங்க் ஏஜென்ட்டா வேலை பார்க்கும். நம்ம தான் பிரின்சிபல், நம்ம தான் முதலாளி. அதுவே வந்துட்டு பேஇஎஃப், டிராஃப்ட் ஆர் மிஸ்டேக்ஸ், ட்ரஸ்டி, பெனிஃபிஷியரி. இது அந்த அளவுக்கு ஒன்றும் குழப்புற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்தது டெபாசிட் ஈகோசிஸ்டம், டிமாண்ட் டெபாசிட் வெர்சஸ் டைம் டெபாசிட். டிமாண்ட் டெபாசிட்னா ஒன்றும் இல்லைங்க. டிமாண்ட் டெபாசிட்னா நீங்கள் போய் உடனே டிமாண்ட் பண்ணால் அவங்க கொடுக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே டிமாண்ட் டெபாசிட். டைம் டெபாசிட்னா வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைம் முடிஞ்சாதான் வந்துட்டு நான் பணத்தை எடுப்பேன், இல்லைன்னா உங்களுக்கு நான் பணத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் வந்துட்டு உங்களுக்கும் பேங்குக்கும் ஒரு இது இருக்கிற மாதிரி, கான்ட்ராக்ட் இருக்கிற மாதிரி. அந்த டைம் வரைக்கும் அந்த பணத்தை நீங்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்குறீங்க. இந்த டைம் வரைக்கும் நான் வச்சிருப்பேன், அது முடிஞ்சது வரை மட்டும் உங்களுக்கு வட்டியோட நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கமிட்மெண்ட் இருக்கு பாருங்க, இந்த டைம் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுனால தான் வந்துட்டு பேங்க் உங்களுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுது. இல்லைன்னா கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுக்குற மாதிரி, டிமாண்ட் டெபாசிட் கொடுக்குற மாதிரி. ஸோ டிமாண்ட் டெபாசிட்ஸ் லிக்விடிட்டி, பேயபிள் இன்ஸ்டன்ட்லி ஆன் டிமாண்ட், கேட்ட உடனே கொடுத்துடணும், சிம்பிள். அதுவே டைம் டெபாசிட்ல ரீபெய்டு ஒன்லி ஆஃப்டர் எக்ஸ்பைரி ஆஃப் ஸ்பெசிஃபிக் பீரியட். நீங்க சொல்லியிருக்கிற பீரியட், நீங்க இப்போ ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்பீங்க, ஒரு டைம் டெபாசிட் போடுறீங்க, ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லி நீங்க நீங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க அந்த அப்ளிகேஷன்ல, அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம்ல நீங்க கொடுக்குறீங்க. அப்போ அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறமா தான் கொடுப்போம். பட் ஸ்டில் எடுக்கலாம், கஸ்டமர் வந்து எடுக்கலாம். பட் ஆனால் அந்த இதில் என்னன்னா அந்த பிரேக்கேஜ் ஃபீ அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கும். ஈல்டு, இது வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசாலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கொடுக்க மாட்டாங்க. என்ன மேக்ஸிமம் ஒரு 3-3.5% வரும், அவ்வளோதான். அதே வந்துட்டு இந்த டைம் டெபாசிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப அதிகமாக இருக்குங்கிற என்ன மீனிங் அப்படின்னா, கம்பேரிசனுக்கு சொல்கிறேன். இங்கே ஒரு 3-3.5 கொடுக்குறாங்கன்னு வைங்க, எஸ்பி அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட் கொடுக்க மாட்டாங்க. கரண்ட் அக்கௌண்ட்லாம் யாரும் இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதுவே டைம் டெபாசிட்டுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 6.5-7 அந்த மாதிரி ரேஞ்சில், அது மினிமம் அந்த ரேஞ்சில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். பர்பஸ், டிரான்சாக்ஷனல் ஃப்ளூயன்சி அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகே, ஃபினிஷ். இது ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு இது பண்ண தேவையில்ல. பர்பஸ், நம்ம இது எதுக்கு போடுவோம், டைம் டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் எதுக்கு போடுவோம், பணம் நிறையா இருக்குது இப்போதைக்கு, இப்போதைக்கு எதுவும் தேவைப்படல நம்மளுக்கு, அதனால ஒரு டெபாசிட்டா ஒரு பாதுகாப்புக்கு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. இன்வெஸ்டிங் சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் ஷார்ட் ஆர் லாங் டேர்ம். டைப்ஸ், கரண்ட், சேவிங்ஸ், ஓவர் டியூ ஆர் அன்கிளைம் டெபாசிட். அன்கிளைம் டெபாசிட் கரண்ட் தெரியும் உங்களுக்கு. கரண்ட் அக்கௌண்ட்னா வந்துட்டு ஒரு தொழில் நடத்துறவங்க யூஸ் பண்றதுக்காக, அடிக்கடி டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் அப்படிங்கிறவங்க யூஸ் பண்றதுக்காக இருக்கிறது தான் கரண்ட் அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட்ல 0 இன்ட்ரெஸ்ட் ரேட், நீங்க எவ்வளவு டிரான்சாக்ஷன் ரன் பண்ணிக்கலாம். மேபி சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சம் பேங்க்ஸ்ல எல்லாம் போர்ட்ஃபோலியோ சார்ஜஸ்ன்னு வரும். இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அதிகமாக நடந்துச்சு அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஓகே, சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா வந்துட்டு நம்ம என்னது, நம்ம ஒரு சேமிப்புக்காக பண்றது. ஓவர் டியூ ஆர் அன்கிளைம் டெபாசிட்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு இறந்துருவாங்க. அப்படி இல்லாதப்போ அதை யாரும் கிளைம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி கிளைம் பண்ணாத டெபாசிட்ஸ் எல்லாமே வந்துட்டு டிமாண்ட் டெபாசிட்ஸ்லேயே தான் வரும். சேம் இதுதே கூட எஃப்டிலையும் கூட அதே தான் இருக்கும். எஃப்டியே போடுறாங்க, பட் ஸ்டில் அவங்க காலமாயிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அதை யாரும் கிளைம் பண்ணலை அப்படின்னா அதுவுமே டிமாண்ட் டெபாசிட்ஸ்ல வந்துடும். ஏன், அது ஓவர் டியூ ஆயிடுச்சு. ஓவர் டியூனா இப்போ ஒரு வருஷத்துக்கு தாங்க போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க இருந்தப்போ. பட் அவங்க இறந்துட்டாங்க, ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்போ அடுத்த ரினுவல் பண்ணலை. ஆட்டோமேட்டிக் ரினுவல் இருந்துச்சுன்னா ஓகே, நம்ம பிணக்கள்லையோ சிபிஎஸ்லையோ இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் அவங்க எதுவும் கொடுக்கல, ஆட்டோ ரினுவல் கொடுக்கல. பட் இப்போ நம்ம மோஸ்ட்லி நம்ம ஆட்டோ ரினுவல் ஆப்ஷன்லாம் எடுத்துட்டு இருக்கோம். பட் ஆட்டோ ரினுவல் கொடுக்கல அப்படின்னா வந்துட்டு அதுவும் ஓவர் டியூ அன்கிளைம் டெபாசிட்ஸ் தானே வரும். அடுத்து இதுல டைப்ஸ் பார்த்தோம்னா ஃபிக்ஸட், ரெக்கரிங் டெபாசிட்ஸ்னா வந்துட்டு அதான் ஆர்டின்னு சொல்லுவோம்ல, மாசம் கொஞ்சம் கொஞ்சம் போடுற மாதிரி. அடுத்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ். இது அந்த அளவுக்கு பெருசாக கன்ஃபியூசிங்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்து இதே தான் கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதே தான் வந்துட்டு பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் வச்சிருப்பாங்க. கரண்ட் அக்கௌண்ட்னா, சேவிங்ஸ்னா நம்ம வந்துட்டு நம்ம சேமிப்புக்காக வச்சிருக்கிறது. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஒர்க்கிங் ஃபண்ட்ஸ் தட் ரைஸ் அண்ட் ஃப்ளக்சுவேட் வைட்லி. இது அவங்க பணம் அவங்க போடுறப்ப வேணுங்கிறப்ப எடுப்பாங்க, வேணாங்கிறப்ப வச்சிருப்பாங்க. எதுவும் ரிசிப்ட்ஸ் எதுவும் கஸ்டமருக்கு கஸ்டமர்கிட்ட இருந்து வர வேண்டியது இல்லை சப்ளையருக்கு கொடுக்க வேண்டியது அப்படின்னா அதில் டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கும், அவ்வளோதான். அப்சல்யூட்லி நோ இன்ட்ரெஸ்ட் பெய்ட், ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்க மாட்டோம், 0% சிம்பிள். இது சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா வந்துட்டு டிசைன் டு இன்கல்கேட் சேவிங்ஸ் ஹேபிட், அவ்வளோதாங்க. ஏர்ன்ஸ் பேசிக் இன்ட்ரெஸ்ட் ஒரு 3-3.5 அவ்வளோதான் மேக்ஸிமம். அடுத்தது
இப்போ எப்படி இன்ட்ரெஸ்ட் குடுப்பாங்க டைம் டெபாசிட்ஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்க ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டீங்க அப்படின்னா, அதுல இன்ட்ரெஸ்ட் வருமா? மந்த்லி வரலாம், குவார்ட்டர்லி வரலாம், இல்ல இயர்லி வரலாம். ஆனா, அந்த மந்த்லி, குவார்ட்டர்லிங்கிறத நீங்க உடனே திரும்ப கஸ்டமரோட சேவிங்ஸ் அக்கவுண்ட்க்கு மாத்துறீங்களா? இல்ல அப்படியே அதே அக்கவுண்ட்ல வச்சுட்டு மறுபடியும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டா குடுக்குறீங்களா? அப்படிங்கிறது தான். மோட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பீரியாடிக்கல் வெர்சஸ் கியூமுலேட்டிவ். பீரியாடிக்கல்னா, இப்போ 12 மாசம் போட்டிருக்காங்க. மாசம் மாசம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதோ அத குடுத்துருங்க. குடுத்துருங்க அப்படின்னா, அக்கவுண்ட்ல எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதோ, அத அப்படியே எடுத்து சேவிங்ஸ் அக்கவுண்ட்க்கு மாத்தி விட்டுருவோம். கியூமுலேட்டிவ்னா, அத அப்படியே வந்துட்டு எதுவும் மாத்தாம சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கெல்லாம் மாத்தாம வந்துட்டு அந்த எஃப்டிலயே அப்படியே வச்சிருப்போம். அந்த இன்ட்ரெஸ்ட்ட. மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் லம்ப் ஆர் இன்ஸ்டால்மென்ட். லம்ப் வந்துட்டு எஃப்டி, இன்ஸ்டால்மென்ட்னா வந்துட்டு ரெக்கரிங் டெபாசிட் அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இதுல வந்துருச்சா? ஃபிக்ஸட் டெபாசிட், ஷார்ட் டெர்ம் டெபாசிட், மோட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லியாச்சு. அடுத்து ஃப்ளெக்ஸி ஆர் ஹைபிரிட் டெபாசிட்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு இது இந்த இதுலலாம் பார்த்துருப்பீங்க. பேமெண்ட்ஸ் பேங்க்லலாம் இன்கேஸ் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு பேமெண்ட்ஸ் பேங்க்ல உங்களுக்கு வந்துட்டு 1,00,000 வரைக்கும் தான் வந்துட்டு உங்களுக்கு டெபாசிட் போட முடியும். அதுக்கு மேலே போட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அதை இதை டெபாசிட்டை எடுத்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வச்சுக்க மாட்டாங்க. டெபாசிட்டில் மாற்றிக்குவாங்க அதைய. நீங்க அகைன் வந்துட்டு 1,00,000க்கு கீழ நீங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல கம்மி பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கேத்த மாரியே அது குடுத்துருவாங்க மறுபடியும் கிரெடிட். அதே தான் இங்க. A structural combination of demand and fixed deposit, providing the customer with the high yield of fixed deposits alongside the liquidity of savings account. என்ன சொன்னதே தான். இப்போ ஒரு 1,00,000 வரைக்கும் இருக்குன்னு வைங்களேன். உங்களுக்கு 1,00,000 வரைக்கும் தான். பட் ஸ்டில் நீங்களே கூட குடுக்கலாம். ஃபிளெக்ஸி டெபாசிட்ல நீங்களே கூட போடலாம் சாதாரணமா பேங்க்லயே. எப்படி அப்படின்னா 1,00,000 வரைக்கும் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கட்டுங்க. இன்கேஸ் அதிகமா போச்சு அப்படின்னா, அத எடுத்து நீங்க எஃப்டியா போட்டுருங்க. மறுபடியும் இந்த 1,00,000 சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கா? அது கம்மியா எப்போ 1,00,000க்கு கீழ கம்மியாகுதோ, அப்போ அத மறுபடியும் அகைன் பிரேக் பண்ணி இதுல குடுத்துருங்க. அப்படின்னு நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க குடுக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. அடுத்து என்ஆர்ஐ சூட். இது என்ன அப்படின்னா வந்துட்டு, இப்போ வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கான அக்கவுண்ட்ஸ். என்ஆர்ஓ அப்படின்னா வந்துட்டு ருப்பி அக்கவுண்ட். அவங்க இங்க வந்து யூஸ் பண்ணும்போது வச்சிருக்கிற அக்கவுண்ட். இங்க இங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு லோக்கலா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ஆர்ஓ அக்கவுண்ட் யூஸ் பண்ண முடியும். அவங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்டும் ஓபன் பண்ணலாம். பட் ஸ்டில் அவங்களுக்கு என்ஆர்ஓ அக்கவுண்ட் யூஸ் பண்றது இன்னும் பெட்டர். ருப்பி அக்கவுண்ட் ஃபார் மேனேஜிங் இன்கம் ஏர்ன்ட் இன் இந்தியா. சிம்பிள். என்ஆர்இ அக்கவுண்ட்னா வந்துட்டு வேற இப்போ துபாய் அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. அந்த மாதிரி சம்பாதிக்கிறத இங்க குடுத்து விடுவாங்கல்ல. இங்க பே பண்றதுக்கு ஒரு அக்கவுண்ட் யூஸ் பண்ணணும்ல. அது என்ஆர்இ அக்கவுண்ட். எஃப்சிஎன்ஆர்பி அப்படின்னா வந்துட்டு என்னன்னா, என்ஆர்இல வந்துட்டு அது கன்வெர்ட் ஆகி ருப்பியில வரும். இப்ப பணம் போட்டு விடுறாங்க, அந்த அக்கவுண்ட்டுக்கு பணம் போட்டு விடுறாங்க அப்படின்னா, இன்வெர்ட்ல வருது அப்படின்னா, அது வரும்போது டாலர்ல வரும். பட் ஸ்டில் அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம ருப்பியா தான் கிரெடிட் குடுப்போம். ஆனா எஃப்சிஎன்ஆர்பில என்ன அப்படின்னா வந்துட்டு, இப்ப அது டாலர்ல இல்ல திரஹாம்ல குடுத்துறாங்கன்னு வைங்களேன், அது அப்படியே டைரக்ட்டா வந்துட்டு எந்த டெசிக்னேட்டட் கரன்சில வேணுமோ, அதுல அப்படியே வச்சிருப்பாங்க. அதுல எதுவும் மாத்த மாட்டாங்க. ஸோ சிம்பிள் இந்த 3மே. அடுத்தது எக்ஸ்பேண்டட் பேங்கிங் ஈகோசிஸ்டம். அதான் இப்போ சொன்னது இல்லாம இது வரைக்கும் நம்ம சொன்னது இல்லாம இன்னும் அடிஷ்னலா என்னென்ன வேலையெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கார்ப்பரேட் சர்வீசஸ், மர்ச்சன்ட் பேங்கிங் ஆர் லீஸ் ஃபினான்சிங் இது அடுத்து இருக்கு. இது அடுத்து இன்னும் பின்னாடி வரும். பேமெண்ட்ஸ் ரெமிட்டன்ஸ் அப்படின்னா டிஜிட்டல் ஸ்டாக், பிளாஸ்டிக் மணி, வெல்த் ப்ரொடெக்ஷன், டிமாண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் இதெல்லாம் நீங்களே கூட பார்த்துருப்பீங்க. பிரான்ச்லாம் இருந்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த இது இருக்கு. பப்ளிக் அண்ட் கவர்மெண்ட்ஸ் இது அடுத்து பார்ப்போம். ஸோ சேஃப் கஸ்டடி அண்ட் ட்ரஸ்டிஷிப் சர்வீசஸ் இது ஆல்ரெடி பார்த்தது தான். ஒன்றும் பெருசாக இல்லை. சேஃப் கஸ்டடினா பேங்க் டேக்ஸ் வேல்யூபிள்ஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் சேஃப் கீப்பிங் அதுக்காக மட்டும் வச்சிருப்பாங்க. ஹைரிங் லாக்கர் சேஃப்டி லாக்கர் நம்ம எடுத்துக்கலாம், சேஃப் லாக்கர் எடுத்துக்கலாம். எஸ்க்ரோ அக்கௌண்ட்ஸுங்கிறது வந்துட்டு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ இது பெரிய கான்செப்ட். இப்போ ஒரு ட்ரைபார்டைட் அக்ரிமெண்ட் நம்ம வந்துட்டு போடணும். இந்த மாதிரி எஸ்க்ரோ அக்ரிமெண்ட்டுகள்லாம் எப்படி அப்படின்னா, நம்ம கஸ்டமர் அவங்களுக்கு யாரோ பணம் கொடுக்கணும்.
அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு, இந்த மாதிரி மாசம் மாசம் பணம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் அந்த அக்ரிமெண்ட்ல வி வில் பி பார்ட். எப்படி அப்படின்னா அந்த பணம் நம்மளுக்கு மந்த்லி மந்த்லி வரணும், நம்ம வந்துட்டு கஸ்டமருக்கு கொடுத்துருவோம். கஸ்டமரோட அக்கௌண்ட் தான், பட் ஸ்டில் நம்ம கிட்ட ஓபன் பண்ற அக்கௌண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறது, வேற ஒன்றும் இல்லை. எஸ்க்ரோ அக்கௌண்ட்ஸ் கண்டிஷனல் கண்ட்ரோல் ஆஃப் ஃபண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தேர்ட் பார்ட்டி அக்ரிமெண்ட்ஸ், அவ்வளவுதான். எஸ்க்ரோ ஃபார் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா அதே தான், ஜாயின்ட் கண்ட்ரோல் ஆஃப் அ டாக்குமெண்ட் அன்டில் ஸ்பெசிஃபிக் டிரான்சாக்ஷன் கண்டிஷன்ஸ் ஆர் மெட். எக்ஸிக்யூட்டிவ்ஷிப் பேங்க் அட்மினிஸ்டர்ஸ் த வில்ஸ் மேட் பை கஸ்டமர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹையரிங் லாக்கர்ஸுங்கிறது தான் மேஜராக நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி இந்த சேஃப் கஸ்டடி, எஸ்க்ரோ அக்கௌண்ட்ஸும் கூட இருக்கும். எஸ்க்ரோ அக்கௌண்ட்ஸுங்கிறது இந்த லோன் ரிலேட்டடான இதுலலாம் வந்துட்டு எப்படி அப்படின்னா நம்ம கஸ்டமருக்கு பணம் வரணும்னு சொன்னோம்னா அந்த கஸ்டமர் நம்ம கிட்ட இருந்து லோன் வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம பண்ணுவோம் மோஸ்ட்லி இந்த மாதிரி எஸ்க்ரோ அக்கௌண்ட்ஸ். இந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட்ஸ், ஹையரிங் லாக்கர்ஸ், இந்த ரெண்டு தான் முக்கியம். முக்கியங்கிற மீனிங் என்ன அப்படின்னா நம்ம பேங்க்ல நம்ம அப்பப்போ யூஸ் பண்றதா இருக்கும். இந்த எஸ்க்ரோ ஃபார் டாக்குமெண்ட்ஸ், சேஃப் கஸ்டடி, எக்ஸிக்யூட்டிவ்ஷிப் இதெல்லாம் ரேர் தான், ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ நெக்ஸ்ட் மெர்ச்சன்ட் பேங்கிங். மெர்ச்சன்ட்னா என்னங்க? மெர்ச்சன்ட்னா வியாபாரின்னு அர்த்தம். ஆனால் இங்கே பேங்க் எதுவும் வியாபாரம் பண்ணாது. பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு பேங்க்கோட கஸ்டமர் ஏதாவது பெரிய கம்பெனி ஏதாவது இருக்கு அப்படின்னா வைங்களேன், நம்ம பொதுவாக சாதாரண பேங்க்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இதுக்குன்னே வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டு பேங்க்ஸ் எல்லாம் இருக்கு. மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் அவங்களே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக அட்வைஸ் கொடுப்பாங்க. எப்படி? இப்போ ஐபிஓ இருக்கு, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்லாம். ஐபிஓ, எஃபிஓ, அந்த மாதிரி பிரைவேட் பிளேஸ்மெண்ட், பிரைவேட் கேபிட்டல் பிளேஸ்மெண்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி இதுக்கு எப்படி எப்படியெல்லாம் பண்ணலாம், என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னு சொல்லி அட்வைசிங் பண்றவங்க தான் வந்துட்டு மெர்ச்சன்ட் பேங்கிங்கிறது. அந்த மெர்ச்சன்ட் பேங்கிங்கிறது இட் வில் பி அ விங். அது செப்பரேட்டா இருக்குமே தவிர நம்ம யூஸ்வலா பண்றதுல வந்துட்டு மோஸ்ட்லி நான் பார்த்ததில்ல இது வரைக்கும் பேங்க்ஸ்ல. சாதாரண இப்போ பப்ளிக் செக்டர் பேங்க், பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ்ல மெர்ச்சன்ட் பேங்கிங்கிறது வந்துட்டு ஒரு விங்கா நான் பார்த்ததில்ல. இது வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஸ்பெஷலைஸ்டா இருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்துட்டு மெர்ச்சன்ட் பேங்கிங் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த பேங்கிங். நம்ம ஏதோ கொஞ்சம் இது பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி அந்த மாதிரி பெரிய பெரிய பிரைவேட் பேங்க்ஸ் வந்துட்டு இதுல ரொம்ப இன்வால்வ்டா இருப்பாங்க. பட் அதர் பேங்க்ஸ் பத்தி கொஞ்சம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல, எந்த அளவுக்கு இன்வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இருந்த ரெண்டு பேங்க்லயுமே வந்துட்டு இது அந்த அளவுக்கு பெரிய இன்வால்வ்மெண்ட் அதுல பெருசா இருக்காது. என்னன்னா இதுக்கு நிறைய செட் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வேணும். இதுக்கு ஆல்ரெடி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. என்ன இதுல கொடுத்துருக்கிறது? கோர் ஃபங்க்ஷன் மெர்ச்சன்ட் பேங்கிங்ல ஃபெசிலிட்டேட்டிங் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் வயா, அதுதாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. ஐபிஓஸ், எஃபிஓஸ் அண்ட் ஆர் பிரைவேட் பிளேஸ்மெண்ட்ஸ், அது மூலமா பணம் எப்படி ரெடி பண்றது? கேபிட்டல், அதாவது ஒரு பெரிய கம்பெனி பிசினஸ் பண்றதுக்கு ஷேரை விற்கிறாங்க, ஷேரை வித்து பணம் வாங்குறாங்க, முதலீடு வாங்குறாங்க. அப்படிங்கிறப்ப அதுக்கு என்னென்னலாம் கைட் பண்ணணும், என்னென்னலாம் ப்ரொசீஜர் இருக்கு, எப்படி எப்படியெல்லாம் விளம்பரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கைட் பண்றதுக்கு தான் வந்துட்டு மெர்ச்சன்ட் பேங்கிங்கிறது. இது நம்ம மோஸ்ட்லி நம்ம பேங்க்ஸ்ல யூஸ் பண்ண மாட்டோம். சிம்பிள். நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, இன்கேஸ் நீங்க உங்க பேங்க்ல இருக்கு நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னா. என்னென்ன சிம்பிளா? ரெகுலேட்டரி கிளியரன்சஸ் ஃப்ரம் செபி அண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், என்எஸ்சி பிஎஸ்சியில் இருந்துட்டு இந்த மாதிரி அப்ரூவல்ஸ் எல்லாம் வாங்கணும். அதுக்கடுத்து செபி தான் மார்க்கெட் கண்ட்ரோலர், அவங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்கு. அண்டர் ரைட்டிங் பப்ளிக் இஷ்யூஸ்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒரு ஷேரை விற்க போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஷேரை வந்துட்டு இந்த பேங்கர் வாங்கிக்குவாங்க. மெர்ச்சன்ட் பேங்கிங்ல இருக்கிறவங்க, மெர்ச்சன்ட் பேங்கர் வந்துட்டு கொஞ்சம் வாங்கிக்குவாங்க, ஃபுல்லாவும் வாங்குவாங்க, சம்டைம்ஸ் ஒரு பெர்சன்டேஜ் மட்டும் வாங்குவாங்க. ஏன்னா ஒரு நம்பகத்தன்மை வேணும் அப்படிங்கிறதுக்காக. சம்டைம்ஸ் வந்துட்டு ஃபுல்லா வாங்குவாங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்துட்டு ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் போர்ஷனை வந்துட்டு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. அடுத்தது அப்பாயிண்டிங் புரோக்கர்ஸ், லீட் புக் ரன்னர்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரார்ஸ். இதெல்லாம் ரொம்ப நோண்டி நோண்டி போக தேவையில்ல. ஜஸ்ட் இது சிம்பிள். இந்த மெர்ச்சன்ட் வாங்கினா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அட்வர்டைசிங், ஏன்னா இதெல்லாம் செப்பரேட்டா செபிக்கு வந்துட்டு மெர்ச்சன்ட் பேங்கிங்னு ஒரு புக்கே வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. இதுல ஒரு சின்ன கான்செப்ட் இது, அவ்வளவுதான். அட்வர்டைசிங் அண்ட் இன்வெஸ்டர் ரோட் ஷோஸ், அதான் எப்படி எப்படி விளம்பரம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு கைட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லைங்க. லீஸ் ஃபினான்சிங், அசட் யூட்டிலைசேஷன் ஓவர் ஓனர்ஷிப். இது என்ன அப்படின்னா இதுவுமே வந்துட்டு நமக்கு புக்ல வந்திருக்கு இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே. பட் இது எல்லாமே வந்துட்டு பேங்க்ஸ் மோஸ்ட்லி வந்துட்டு இது மூலமா
இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் மேஜர்லி பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் வந்துட்டு இல்லை. பட் ஸ்டில் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பேங்க் லெஸ்ஸர் கஸ்டமர் லெஸ்ஸி இந்த இதில் நான் சொன்னேன் சேஃப்டி லாக்கர் இதில் வந்துட்டு லெஸ்ஸர்னா என்ன லெஸ்ஸினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு லெஸ்ஸர் ஓஆர் முடியுதா ஓனர், அவ்வளோதான் சிம்பிள். இந்த லீஸ் ஃபினான்சிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கஸ்டமருக்கு ஏதாவது ஒரு இது தேவைப்படும், ஏதாவது ஒரு மெஷின் தேவைப்படும், மெஷினரி ஏதாவது ஒன்று தேவைப்படுங்கிறப்ப பேங்க் வாங்கிடும். பேங்க் வாங்கிட்டு அதை வந்துட்டு அவங்களுக்கு லீஸுக்கு கொடுத்துருவாங்க. லீஸுக்கு கொடுத்துக்கிறதுனா என்ன மீனிங் அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு வாடகை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு 5 வருஷம் முடிஞ்ச உடனே அதை திரும்ப நம்மளே எடுத்துக்குவோம், பேங்க்கே எடுத்துக்கும். அந்த 5 வருஷத்துக்கு உண்டான மாச வாடகையோ இல்லை குவார்ட்டர்லியோ அந்த மாதிரி ஆஸ் பர் டேர்ம்ஸ் அக்ரீட் என்ன டேர்ம்ஸில் நம்ம பேசியிருக்கோமோ அதை வந்துட்டு கஸ்டமர் பே பண்ணணும். சிம்பிள், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பட் இது மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம டைரெக்டாக இந்த மாடலில் பண்ண மாட்டோம். லோன்ஸ் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு நான் பண்ணியிருக்கேன் ஒரு கேஸ். அந்த கேஸில் எப்படி அப்படின்னா ஒரு என்பிஎஃப்சி இருக்குது. அந்த என்பிஎஃப்சி கஸ்டமருக்கு வந்துட்டு மெஷினரி வேணுங்கிறதுக்காக கஸ்டமர் ரெக்வஸ்ட் கொடுத்து வாங்கி மெஷினரி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு பணம் அவங்களுக்கு போகணுமா, மந்த்லி பணம் போகணுமா, அந்த பணத்துக்கு பதிலாக அந்த என்பிஎஃப்சி வந்துட்டு நம்மளை அப்ரோச் பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணிக்குவாங்க. எப்படி அப்படின்னா இப்போ 1 கோடி வேணும்னு வைங்களேன். சம்டைம்ஸ் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 1 கோடிக்கெல்லாம் வாங்க மாட்டாங்க. ஆனால் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க வாங்குறாங்கன்னு வைங்களேன். நான் டீல் பண்ணதில் அது கொஞ்சம் குவான்டம் பெருசு, 8 கோடி இருந்துச்சு. அந்த இதில் என்ன அப்படின்னா 8 கோடிக்கு அவங்க மெஷினரி வாங்கிட்டாங்க, என்பிஎஃப்சி வாங்கி கொடுத்துருச்சு. என்பிஎஃப்சினா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன், சிம்பிள். அதுவும் பேங்க் மாதிரியே தான், ஆனால் வேற மாதிரி பிஸ்னஸ் மாடல் வச்சிருக்கிறவங்க. லோன்ஸ் மட்டும் வாங்கி வந்துட்டு மற்றவங்களுக்கு லோன்ஸ் கொடுக்குறவனுங்க. கஸ்டமருக்கு மெஷினரி வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பணம் போகணுமா மந்த்லி. இந்த கேஸில் குவார்ட்டர்லி போச்சு. குவார்ட்டர்லி போகணுமா. ஆனால் இங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த என்பிஎஃப்சி நம்மளை அப்ரோச் பண்ணாங்க. நம்மளை அப்ரோச் பண்ணி எனக்கு இந்த மாதிரி 5 வருஷத்துக்கு பணம் இவ்வளோ வர வேண்டியது இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு மாதம் நீங்கள் கலெக்ட் பண்ணி குவார்ட்டர்லி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிங்க. பட் எனக்கு இப்போ ஒரு 5 கோடி வரணும்னு இருக்குதுன்னு வைங்களேன். அந்த 5 கோடியில் எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி எனக்கு இப்போ கூட நம்ம அமௌண்ட்டை கொடுத்துருங்க, இப்போ ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி மீனிங் அப்படின்னா நம்ம கடன் கொடுத்த மாதிரி தான், பட் ஸ்டில் நம்ம கடன் கொடுத்தது என்பிஎஃப்சிக்கு, ஆனால் பணம் வர்றது வந்துட்டு கஸ்டமர்ட்ட இருந்து. ஓகே, அவங்க வந்துட்டு நம்ம கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்குவாங்க. மொத்தமாக ஒரு 4.5 கோடி வாங்கிடுவாங்க. மிச்சத்தை இங்கே நமக்கு ரீபேமெண்ட் என்பிஎஃப்சியோட கஸ்டமர்ட்ட இருந்து வரும். மெஷினரி யார் லீஸுக்கு எடுத்துருக்காங்களோ அவங்ககிட்ட இருந்து வரும். சிம்பிள். இந்த மெக்கானிசம்ங்கிறது என்ன அப்படின்னா ஓனர் லெஸ்ஸர் ஓன்ஸ் த கேபிட்டல் அசெட். என்ன இது வேணுமோ அவங்க அதை வச்சிருப்பாங்க. கஸ்டமர் பேஸ் மந்த்லி ரெண்ட், மந்த்லின்னு இல்லை குவார்ட்டர்லியும் இருக்கலாம், மந்த்லி ரெண்ட் ஃபார் இட்ஸ் யூஸ். லெஸ்ஸருக்கு என்ன பெனிஃபிட், நம்மளுக்கு என்னங்க பெனிஃபிட், பேங்க் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா வைங்களேன், இந்த மாதிரி மெஷினரி ஏதாவது ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு டிப்ரிசியேஷன் ஒன்று வருது. அந்த டிப்ரிசியேஷனை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் காட்டி ப்ராஃபிட் கம்மியாக வரும், நம்மளுக்கு கேஷ் ப்ராஃபிட் அதிகமாக வரும். அப்போ ப்ராஃபிட் நீங்கள் கம்மியாக வரும் அப்படிங்கிறப்ப நீங்கள் இன்கம் டேக்ஸ் கம்மியாக கட்டினா போதும். பேங்க்குக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகும். நம்ம இண்டிவிஜுவலாக இன்கம் டேக்ஸ் கட்டுறோம் பார்த்தீங்களா, நம்ம இண்டிவிஜுவல்ஸுக்கு அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகாது. எவ்வளோ வருமானம் வருதோ அதெல்லாம் கட்ட மாட்டாங்க. நம்ம தான் வந்துட்டு வருமானத்தில் கட்டுறவங்க, அவங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டில் மட்டும் தான் கட்டுவாங்க. அந்த ப்ராஃபிட்டில் கட்டுறதுக்கு இப்போ டெப்ரிசியேஷனுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ். இப்போ அது உங்களுக்கு அதிகமாகுது, டெப்ரிசியேஷன் அதிகமாகுதுங்கிறப்ப ப்ராஃபிட் கம்மியாகும். இந்த ப்ராஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இன்கம் டேக்ஸ் கம்மியாக கட்டினா போதும். லெஸ்ஸி அட்வான்டேஜஸ். லெஸ்ஸிக்கு என்னது, யூசஸ் அசெட் வித்தவுட் இன்கரிங் மாசிவ் அப்ஃப்ரண்ட் கேபிட்டல் காஸ்ட். அவங்க வந்துட்டு மாதம் வாடகை கொடுத்தா போதும்ல, அவங்க பெருசாக எடுத்தோடனே பெருசாக அமௌண்ட் அவங்க பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. லீஸ் ரெண்டல்ஸ் ஆர் டாக்ஸ் டிடக்டபிள் பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ். அவங்களுக்கு அதுவும் ஒரு இதுவும் பார்ட் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். இப்போ டாக்ஸ் டிடக்டபிள் பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா டெப்ரிசியேஷன் எப்படி டிடக்டபிள் டாக்ஸ் எக்ஸ்பென்சஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இதுவும் டாக்ஸ் டிடக்டபிள் பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ்ல லீஸுக்கு கொடுக்குறாங்க பாருங்க. கஸ்டமர் வந்துட்டு லீஸுக்குன்னு சொல்லி மாசம் வாடகை கொடுக்குறாங்க பாருங்க, அதை அவங்க எக்ஸ்பென்சஸ்ல காட்டி அவங்களுக்கும் ப்ராஃபிட்டை கம்மி பண்ணிக்க முடியும். ப்ராஃபிட் கம்மியாச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே இன்கம் டேக்ஸ் கம்மியாக தான் வரும். சிம்பிள். கீப்ஸ் த லயபிலிட்டி சைட் ஆஃப் தேர் பிஸ்னஸ் பேலன்ஸ் ஷீட் கிளீன், ப்ரிசர்விங் கிரெடிட் ஒர்த்தினஸ் ஃபார் த ஃபியூச்சர் பாரோவிங்ஸ். என்ன அப்படின்னா இது ஒன்று, அவங்க லோனாக காட்ட மாட்டாங்க அவங்க பேலன்ஸ் ஷீட்டில், இதையே அவங்க இது ஒரு லீஸாக தான் காட்டுவாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் லோன் எதுவும் இல்லை அப்படின்னு சிம்பிளாக காட்டிக்கலாம். அடுத்து
பிளாஸ்டிக் மணி, இந்த பிளாஸ்டிக் மணி ஸ்பெக்ட்ரம் இது ஒன்றும் பெருசா இல்லைங்க. நான் சிம்பிளா சொல்லிடுறேன். ப்ரீபெய்ட் கார்ட்ஸ்னா உங்களுக்கே தெரியும். ஒரு பேங்கே வந்துட்டு ஒரு கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க. அதுல ஒரு ரூ. 5000 கிஃப்ட் கார்டெல்லாம் தெரியும். கிஃப்ட் கார்டெல்லாம் இருக்கும்ல, கேட்டிருப்பீங்க மோஸ்ட்லி. அந்த இதுல ஒரு ரூ. 5000 ரூ. 1000 லோட் பண்ணிருவாங்க. அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு அவ்வளோதான். ஒன்ஸ் முடிஞ்சது அப்படின்னா அத தூக்கி போட்டுற வேண்டியது தான். வேற வேலை இல்ல அதுக்கு. ஏடிஎம் கார்டு. ஏடிஎம் கார்டுனா வந்துட்டு பணத்த வந்துட்டு ஏடிஎம்ல இருந்து எடுக்கிறதுக்கு. டெபிட் கார்டுனா வந்துட்டு பிஓஎஸ்ல இருந்து எடுக்கிறதுக்கு. இப்ப வர்றது எல்லாமே ஏடிஎம் கம் டெபிட் கார்டு 2மே சேர்த்து தான் வந்துட்டு இருக்குது. அடுத்தது கோ பிராண்டட் கார்டு. கோ பிராண்டட் கார்ட்ஸ்னா என்ன மீனிங் அப்படின்னா, இந்த மாரி பிசினஸ் என்டிட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஒரு சில இந்த மாரி இந்த எப்படி சொல்றது? இந்த கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய கடை வச்சிருக்கிறவங்க. என் கரெக்ட்டா டக்குன்னு பேர் வரமாட்டேங்குது. ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோங்க ரிலையன்ஸ். அந்த மாரி வச்சுக்கோங்க. ரிலையன்ஸ் மார்ட்லாம் வச்சுக்கோங்க. டிமார்ட் அந்த மாரி எல்லாம். அவங்க வந்துட்டு ஒரு கார்டு வந்துட்டு பேங்கோட டை அப் வச்சுட்டு அவங்க ஒரு கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க. அதுல எப்படி அப்படின்னா, அந்த கார்ட வந்துட்டு நீங்க அந்த கடையில மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இல்ல அந்த கடையோட வேற பிரான்ச்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். வேற எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. கோ பிராண்டட் கார்ட்ஸ் இதுல குடுத்துருக்காங்க பாருங்க. ரீட்டெய்லர் பார்ட்னர்ஷிப்ஸ் ஃபார் ரிவார்ட் செட் அக்ராஸ் த கிரெடிட் அண்ட் டெபிட் ஸ்பெக்ட்ரம். கடனாவும் வரும்னு குடுத்துருக்காங்க. அடுத்து சார்ஜ் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ். சார்ஜ் கார்டுக்கும் கிரெடிட் கார்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. கிரெடிட் கார்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கடன் அட்டை. கடன் அட்டை. நீங்க எவ்வளோ வேணாலும் எவ்வளோ லிமிட் குடுத்துருக்க லிமிட் வரைக்கும் பணம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அது இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா, இஎம்ஐ பே பண்ணணும் மாசம் மாசம். அதுவே வந்துட்டு சார்ஜ் கடன்னா என்ன மீனிங் அப்படின்னா, நீங்க எவ்வளோ பணம் எடுக்கிறீங்களோ, அத அந்த மாசமே கட்டணும். வேற ஒண்ணும் டிஃபரன்ஸ் இல்ல. கிரெடிட் கார்டுனா உங்களுக்கு இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணி நீங்க மாசம் மாசம் கட்டலாம். சார்ஜ் கார்டுனா உங்களுக்கு 1 மாசத்துக்குள்ள கட்டணும். இல்ல அப்படின்னா வந்துட்டு அதுக்கு பெனால்டி அதிகமா இருக்கும். சிம்பிள். அடுத்து ரெமிட்டன்ஸ் ரெவல்யூஷன். இது உங்களுக்கே தெரியும். எல்லாமே நீங்க கேட்டது தான். டிடி, பேங்கர்ஸ் செக் எல்லாம் இப்போல்லாம் இல்ல. அடுத்து மெயில் டிரான்ஸ்ஃபர், டெலிகிராம் டிரான்ஸ்ஃபர் இது எல்லாமே கான் கேசஸ். இது எல்லாமே இப்ப இல்ல. அப்சல்யூட் லேயர்னா அவங்களே குடுத்துட்டாங்களே. டிடி இருக்கு. டிடி இன்னமுமே வந்துட்டு ஓரளவுக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறது. ஏன்னா, நம்ம யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கிறது. அடுத்து நெஃப்ட். நெஃப்ட்னா வந்துட்டு பேட்ச் பேஸ்டு. எப்படி அப்படின்னா, ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரத்துக்கு ஏத்த மாரி உங்களுக்கு நெஃப்ட்க்கு பார்த்தீங்கன்னா டிலே இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு அது பேட்ச் பேஸ்டா செட்டில்மென்ட் பண்ணுவாங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு என்ன நடந்திருக்கு, என்ன செட்டில்மென்ட், என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கோ அது எல்லாத்தையுமே ஒண்ணாவே செட்டில் பண்ணுவாங்க. ஆனா ஆர்டிஜிஎஸ்ங்கிறது ஒரு 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம் அந்த மாரி உடனே டக்குன்னு நடந்துரும். ஐஎம்பிஎஸ்ங்கிறது இம்மீடியேட் பேமெண்ட் சிஸ்டம் சர்வீசஸ் அவ்வளோதான் முடிஞ்சுது. அடுத்தது இது இல்லாம இப்ப வந்திருக்கிறது யுபிஐ, ஏஇபிஎஸ், ஸ்நாட்ச் இது எல்லாமே இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். யூசுவலி நம்ம டெய்லி யூஸ் பண்றது யுபிஐ எல்லாம். அடுத்து ரெட் டிஸ்ட்ரிபியூஷன் ஹப் இது என்ன அப்படின்னா பேங்க்ல இது இல்லாமலும் இன்னமும் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் இருக்கு. என்பிஎஸ் நியூ பென்ஷன் சிஸ்டம், அடல் பென்ஷன் யோஜனா ஏபிஒய் அந்த மாதிரி இது வந்துட்டு கவர்மெண்டா கொண்டு வந்திருக்கிறது. இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ல வேலை பார்க்குறவங்களுக்காக இப்போ ஆர்கனைஸ் செக்டர்னா இப்போ பேங்க் இருக்கும். பேங்க்ல வந்துட்டு ஆர்கனைஸ் செக்டர் நம்ம முதலாளி வந்துட்டு நமக்காக வந்துட்டு பென்ஷன் கொஞ்சம் நம்ம இதில் வந்துட்டு நம்ம கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் அவங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணி ஒன்றா போட்டு வச்சு நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது பென்ஷன் வர மாதிரி கொடுக்குறாங்க. பட் அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் வந்துட்டு வேலை பார்க்குறவங்களுக்காக கொண்டு வந்தது தான் வந்துட்டு இந்த அடல் பென்ஷன் யோஜனா. அது இல்லாமல் சிட்டிசன் ஸ்பெசிஃபிக் போர்ட்ஃபோலியோவில் வந்துட்டு சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், சுகன்யா சம்ருதி இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்லாம் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. சீனியர் சிட்டிசன்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. இன்க்ளூஷன் எல்லாருமே வந்துட்டு பேங்கிங் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிஎம் ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட்ஸு, பிஎம் சுரக்ஷா பீமா யோஜனா இது எல்லாமே வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஜன்தன் யோஜனா தெரியும் உங்களுக்கு, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். அடுத்து கோல்டு மொபிலைசேஷன், சோவரின் கோல்டு பாண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட்டே வந்துட்டு கோல்டு பாண்ட்ஸ் எல்லாம் விற்பாங்க. அதெல்லாம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஆப்ஷன் இருக்கு. அடுத்து ஸோ இதே தான் இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாத்துக்கும் இல்லாமல் அடுத்ததான் கடைசி தான் தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸ். இது ரொம்ப இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க்குக்கு அதிகமாக இல்லைன்னாலும் ஓரளவுக்கு சப்ஸ்டான்ஷியலான போர்ஷன் ஆஃப் நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்துட்டு இதுல இருந்து தான் வந்துட்டு இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு வந்துட்டு அந்த இன்கம் வர்றதுங்கிறது எங்கேருந்து வரும்னா இன்ட்ரெஸ்ட் இன்கம்ங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கும். அடுத்தது வந்தீங்கன்னா அந்த அதர் சார்ஜஸ் ஃபீஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி வர்றது இப்போ நம்மளே இப்போ ரூ. 5000 அக்கௌண்ட்ல வச்சிருக்கணும் அப்படின்னா வந்துட்டு மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ் எல்லாம் பிடிப்பாங்கல்ல, ஏடிஎம் கார்டு சார்ஜஸ் எல்லாம் பிடிப்பாங்க, எஸ்எம்எஸ் சார்ஜஸ் பிடிப்பாங்க. அந்த மாதிரி வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதர் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்லாம் வந்துடும். அது இல்லாமல்
இந்த கமிஷன்ஸ் எப்படி எப்படியெல்லாம் வரும் அப்படின்னா, இந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் டிமேட் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறது, இல்லை ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, இப்போல்லாம் எல்லா பேங்க்குமே கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தாவே வந்துட்டு அந்த பேங்க்லேயே வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னொன்று மியூச்சுவல் ஃபண்ட் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், ஏஎம்சிஸ், அவங்களோடையும் டைப் வச்சு அவங்களதும் நம்ம வாங்கிக்கிற மாதிரி, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி, கஸ்டமர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி. அடுத்து ரிஸ்க் ப்ரொடெக்ஷன், இந்த இன்சூரன்ஸ் தான் உங்களுக்கு சொல்லி தெரியணுமா என்ன? எவ்வளவோ கம்பெனிஸ் வந்துட்டு டைப் வச்சுட்டு இருக்காங்க இப்போல்லாம் வந்துட்டு. அது பண்ணணும், ஜென்ரல் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ்னு ஏகப்பட்டது இருக்குது. அது மூலமா அது பண்றதுனால தான் இருக்கிறதுலே மோஸ்ட்லி அந்த இன்சூரன்ஸ் இன்கம் தான் வந்துட்டு அந்த நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ல ஒரு சப்ஸ்டான்ஷியல் போர்ஷனாக வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு பேங்க்ல ரெகுலேட்டரி ரிலாக்ஸேஷன்ஸ் allowing பேங்க்ஸ் டு earn additional revenue by selling நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். இது பண்றது மூலமா நமக்கு இன்கம், பேங்க்குக்கு இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஸோ அவ்வளோதான். கஸ்டமர் டெபாசிட் salary, டிமாண்ட் டெபாசிட், பேங்க் as a debtor, banks acts as an agent, customer buys a mutual product, third party product, customer places gold in a locker, safe custody. அடுத்து கஸ்டமர் டேக்ஸ் அ கார் லோன் ப்ராடக்ட். இது எல்லாமே தான் வந்துட்டு கஸ்டமர் என்னென்னலாம் இப்படியெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் பேங்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிள். மாடர்ன் பேங்கிங் இஸ் நாட் அ சிங்கிள் சர்வீஸ் பட் அ டைனமிக் ஆர்கிடெக்சர் ஆஃப் ஷிஃப்டிங் லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் governed strictly by regulation yet seamlessly integrated into a single customer experience. எல்லாமே மோஸ்ட்லி கிடைக்கிற மாதிரி பேங்க் இப்போ உருமாறிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிள். என்ன பண்ணுங்க, ஜஸ்ட்டு இப்போ கேட்டிங்களா, ஒரு ரீடிங் விட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் யூனிட்டா, பேங்க் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை. இன்கேஸ் எதுவும் கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா வந்துட்டு கமெண்ட்டில் போடுங்க. வீடியோஸை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்க நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஆல்ரெடி பிஓவா ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஜேபி எக்ஸாம் வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்டார்டிங் ஸ்டோன் மாதிரி, இந்த ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி. நீங்கள் அடுத்தடுத்து முன்னேறி போகணும் பேங்க்கில் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஜேபி எக்ஸாம்ஸில் ஃபஸ்ட்டு பிரின்சிபல்ஸ் தான் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்ப்போம். ஸோ கைண்ட்லி டூ like our videos, share our videos, subscribe to our channel. Thank you so much.